தங்கம் $5000 லெவலில் டச் பண்ணுது. வெள்ளி சடனாக கிராஷ் ஆகுது. அனலிஸ்ட் சொல்கிறாங்க வால்டைலிட்டி இன்னும் முடியல அப்படின்னு. இப்போ கோல்டை வாங்கலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, அல்லது கிராஷ் வரப்போதா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் மார்க்கெட்டில் ப்ரீஷியஸ் மெட்டலான கோல்டு சில்வர் லாஸ்ட் ஃபியூ டேஸாக ரொம்ப ஹெவியான வால்டைலிட்டியை ஷோ பண்ணுது. எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி இன்வெஸ்டர்ஸ்க்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் கோல்டோட கரண்ட் சுச்சுவேஷன், சில்வர் சடன் மூவ்மெண்ட்டோட ரீசன், ஃபியூச்சர் ப்ரைஸ் லெவல்ஸ், ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்கு, லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரீசன்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்தா கோல்டு ஆல்மோஸ்ட் $5000 பர் அவுன்ஸ்ன்ற ஏரியாவை ரீச் பண்ணியிருக்கு. சில்வர் ஆல்மோஸ்ட் $80 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சடன் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் இம்பாக்ட்னால ரிசல்ட் என்ன அப்படின்னா கோல்டு நியர்லி 3% ட்ராப் ஆயிருக்கு. சில்வர் 10% ப்ளஸில் கரெக்ஷன் ஆயிருக்கு. எஸ்பெஷலி சில்வரோட வால்டைலிட்டி கோல்டை விட அதிகமாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் மூவ் அப் அண்ட் ஃபாஸ்ட் ஃபால். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் சிக்னல் ரீசன் எதுவுமே இல்லாமல் சடனான மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னுமே அன்ஸ்டேபிளாக இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் போத் அன்சர்டனிட்டி மோடில் இருக்காங்க. மார்க்கெட் டைரக்ஷன் இப்போ கிளியரா இல்ல, ட்ரேடர்ஸ் கன்ஃபியூஷன் ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்றத இது காட்டுது. இந்த கோல்டு மூவ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. ரீசன்ட் ரிப்போர்ட் படி ஜான்வரி இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்ராக்சிமேட்லி 2.4% வந்திருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸ்லைட்லி லோ. இதனால மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் கண்ட்ரோல் ஆகுது, சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தாலே இன்வெஸ்டர்ஸ் சேஃப் அசெட்டான கோல்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் அப்வர்ட் ப்ரெஷரில் போகும். செகண்ட் ரீசன் என்னன்னா அதுதான் நெக்ஸ்ட் பிக் ஃபேக்டர், ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதில் எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ரேட் கட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்புறாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருந்துச்சுன்னா பாண்ட்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் லோ ஆச்சுன்னா கோல்டு தான் அட்ராக்டிவ். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தாலே கோல்டு யூஸ்வலாகவே ஸ்ட்ராங் ஆகிடும். தேர்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5000 லெவல்ன்றது சைக்கலாஜிக்கல் பேரியர். மார்க்கெட் சைக்காலஜி சர்டைன் ப்ரைஸ் லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிபிள் சினாரியோஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு அபவ் 5000க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட்டு 5100ன்னு கொடுத்துருக்காங்க. பட் வீக்னஸ் வந்தால் இதுவே $4900 லெவலில் சேஞ்ச் ஆகும் சான்சஸ் இருக்குது. இதனால வால்டைலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் டேட்டா ப்ளஸ் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ரைஸ் லெவல், இந்த 3 மெயின் ஃபேக்டர்ஸ் தான் இப்போதைக்கு கோல்டு மூமெண்ட்டை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சில்வர் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். கோல்டை விட சில்வர் அக்ரெசிவ் மூமெண்ட்டை ஷோ பண்ணுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டல் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் மெட்டலும் கூட. அதாவது எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் சில்வர் டிமாண்ட் இருக்குது. எக்கனாமிக் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருந்தால் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் இன்வெஸ்டர்ஸ் சேஃப் அசட்டாக வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகும். இந்த டபுள் டிமாண்ட் நேச்சர் தான் சில்வர் ப்ரைஸ் மூமெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்ஸோட வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்விங்ஸ் கோல்டை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. கோல்டு ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளான மூவ் ஆகும். ஆனால் சில்வர் மார்க்கெட் ஸ்மாலராக இருப்பதுனால பையிங் வந்தால் ஷார்ப் ரேலியும் செல்லிங் வந்தால் சடன் கரெக்ஷனும் ஈஸியாக வரும். ரீசெண்ட் வாலட்டிலிட்டிக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங். இயர்லியராக ஸ்ட்ராங் ரேலிக்கு அப்புறம் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. செகண்டு ஸ்பெகுலேட்டிவ் பையிங் ஆயின்வன். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட் பண்ணும்போது சடனான செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சென்டிமெண்ட் ஷிஃப்ட். எக்கனாமிக் நியூஸு ப்ளஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால சென்டிமெண்ட் வீக் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சில்வர் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருந்தாலும் வால்டைலிட்டி கோல்டை விட அதிகம். அதனால இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறது சேஃப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் மூமெண்ட்டுக்கு பிக் இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சைனீஸோட லூனர் நியூ இயர். இந்த பீரியடில் சைனா மார்க்கெட் ஹாலிடேஸில் இருக்கும். சைனா குளோபல் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் மேஜர் பிளேயர். மார்க்கெட் க்ளோஸ் அல்லது லோ ஆக்டிவிட்டி இருந்தால் லிக்விடிட்டி ரெடியூஸ் ஆகும். லிக்விடிட்டி ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பையிங்கோ இல்லை ஸ்மால் செல்லிங்கோ கூட ப்ரைஸில் அதிகமான மூவோ பண்ணலாம். அதனால் சடன் ஸ்பைக்ஸோ அல்லது ஷார்ப்பான கரெக்ஷன்ஸோ வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடா மார்க்கெட் ஹாலிடேஸ்.
மேஜர் மார்க்கெட்ஸ் க்ளோஸ்டாக இருந்தால் ட்ரேடிங் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். நார்மல் டேஸ் போல் கன்சிஸ்டன்ட் மூவ்மெண்ட் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் மூவ்ஸ் நடக்கலாம். சில நேரங்களில் லோ வால்யூம் மார்க்கெட்டை அன்பிரிடிக்டபிள் ஆக்கிடும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அப்கமிங் எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டா மற்றும் ஹவுசிங் டேட்டா இன்வெஸ்டர்ஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் பாசிட்டிவான சிக்னல் இருக்குன்னு அர்த்தம். வீக்கான டேட்டா வந்தால் சேஃப் அசெட் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகலாம், அதாவது கோல்டு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும். ஹவுசிங் டேட்டா கூட எக்கனாமியோட ஒரு ஹெல்த் இண்டிகேட்டர் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்ச் ஆக காரணமாகலாம். ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் கோல்டு அண்ட் சில்வர் மூவ்மெண்ட், எக்கனாமிக் நியூஸ், மார்க்கெட் ஹாலிடேஸ், லிக்விடிட்டி சேஞ்சஸ் கம்பைன் ஆகி வால்டைலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் பற்றி ஆனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் வால்டைலிட்டி இன்னும் முடியலை, தற்போதைக்கு மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இல்லாமல் அப் அண்ட் டவுன் ஸ்விங் கண்டினியூ ஆகிற சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் எஸ்பெஷலி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தால் சடன் மூமெண்ட்டில் லாஸ் கிரியேட் பண்ணலாம். பாசிபிள் ஷார்ட் டேர்ம் சினாரியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு ப்ரைஸ் கரண்ட் ஹைக்கு பக்கத்தில் ரேஞ்ச் பவுண்ட் மூமெண்ட் காட்டலாம். ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வரலன்னா சைட்வே மூமெண்ட்டுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. செகண்டு சில்வர் ஸ்விங்ஸ் கோல்டை விட பெருசாக இருக்கலாம். ஆல்ரெடி சில்வர் வால்டைலிட்டி ஹையாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் அப் அண்ட் டவுன் மூவ்ஸ் பாசிபிளாக இருக்கும். தேர்டு சடன் கரெக்ஷன்ஸை இக்னோர் பண்ணவே முடியாது. மார்க்கெட் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆனால் குயிக் ட்ராப் வரலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் பேஷன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருந்தாலும் லாங் டேர்ம் அவுட்லுக் பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் புல்லிஷ் வியூ தான் வச்சுருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. குளோபல் லெவலில் கான்ஃப்ளிக்ஸு, பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போன்ற அன்சர்டனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் சேஃப் அசெட்டை சர்ச் பண்ணுவாங்க. அந்த டைம் கோல்டு டிமாண்ட் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். செகண்டு இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் டிமாண்டு. இன்ஃப்ளேஷன் ஃபுல்லி கண்ட்ரோல் ஆகாத வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோல்டை ஹெட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தேர்டு சென்ட்ரல் பேங்க் பையிங். பல கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது லாங் டேர்ம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணுது. ஃபோர்த்து ஓவரால் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. குளோபல் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஃபியர் அல்லது ரெஷன் கன்சர்ன் இருந்தால் சேஃப் ஹேவன் டிமாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நாய்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்ம் வால்டிலிட்டியை பார்த்து பேனிக் ஆகாமல் பிக்கர் பிக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ முக்கியமான இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு ரூல், பேனிக் பை அல்லது பேனிக் செல்லிங்கை அவாய்ட் பண்ணணும். மார்க்கெட் சடன் மூவ் ஆகும்போது எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுத்தால் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அல்லது ஸ்டேகர்ட் பையிங். ஒரே டைம் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ட்ரி எடுத்தால் வால்டைலிட்டி இம்பேக்ட் ரெடியூஸ் ஆகும். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். கோல்டு மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் அசெட் மிக்ஸ்டாக வச்சுருந்தா ஓவரால் ரிஸ்க் பேலன்ஸ் ஆகும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ட்ரிக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமெம்பர், ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது வால்டைலிட்டி கூட ஹையாக இருக்கும். அதனால் பேஷன்ஸ் ப்ளஸ் பிளானிங் தான் சேஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் கிராஷ்னு ஹெட்லைன்ஸ் வந்தாலும் ரியாலிட்டி என்னன்னா இது ஃபுல் கிராஷ் இல்லை, மார்க்கெட் கரெக்ஷன் ப்ளஸ் வாலட்டிலிட்டி ஃபேஸ் தான். மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் ஃபியூச்சரில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்கமிங் எக்கனாமிக் டேட்டா, குளோபல் ஈவெண்ட்ஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ணி தான் மூவ் ஆகும். அதனால் ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்டை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம், பிக்கர் பிக்சரை புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கணும். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் நாய்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கிளியர் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் டெய்லி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.